வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம். ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் ரிஷபராசி. ரிஷபராசி நேர்களே, முக்கியமான திருப்பம், வாழ்க்கையில் முக்கியமான திருப்பம், கல்வி, உத்தியோகம், வியாபாரம், பதவி, முன்னேற்றம், சொத்துக்கள், குடும்ப மகிழ்ச்சி, புத்திர பாக்கியம் என்று அனைத்தும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு இறுதியான ஒரு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலம். ஆடி மாதத்தின் இறுதி நாட்கள், இறுதி வாரம். இந்த இறுதி வாரத்தில் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய, ஆவணியில் பல ஆச்சரியப்படமான யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகத்தை அனுபவிக்க இந்த ஆடியினுடைய இறுதி வாரம். அதான் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை. இப்ப ஆடி மாதமும் எந்த மாதமும், ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு நல்லா இருக்கு. ரிஷபராசிக்கு முதல்ல தனஸ்தானம், பணபரஸ்தானம், அதுக்கு பேர் தனஸ்தானம். அப்போ பணபரஸ்தானம் அந்த அதாவது 2, 5, 8, 11 இது வந்து பணபரஸ்தானம். 2, 5, 8, 11 பணபரஸ்தானம். இந்த பணபரஸ்தானத்தில் கிரகங்கள் வலிமையாக இருக்கும் பொழுது வருமானங்கள், கல்வி யோகங்கள், வருமான யோகங்கள், குடும்பத்திற்கு வேண்டிய மகிழ்ச்சியான காலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் வந்து அதுக்கடுத்து அதுக்கு என்ன இருக்குது? வாக்கு, கல்வி, வருமானம். வாக்கு, கல்வி, வருமானம். அப்போ வாக்கு கல்வி என்றால் என்ன? ஒரு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட தொழில். அதே நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், ஒரு வியாபாரம், சரிங்களா? ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த நல்ல தொழில், கல்வி, உயர்ந்த கல்வி கற்கக்கூடியது, கல்வியால் உத்தியோகம் பெறுவது. மொத்தத்தில் ஒரு பிள்ளைகள், உங்கள் பிள்ளையோட கல்வி இருந்தாலும் சரி, பொதுவாக ரிஷபராசிக்காரங்க கல்வி யோகம் என்றாலும் சரி, உயர் கல்வி யோகம் என்றாலும் சரி, நல்ல உத்தியோகம் என்றாலும் சரி, பதவி யோகம் என்றாலும் சரி, மொத்தத்தில் எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு ஆடி மாதத்தின் இறுதி மாதமாக அமைந்திருக்கிறது. மகாலட்சுமி யோகம், அதாவது குரு சுக்கிரனும் சேர்ந்திருப்பது மகாலட்சுமி யோகம். ஆக தனஸ்தானத்தில் குரு சுக்கிரன், அதாவது ஒரு ஜாதகத்தில் 2 செல்வ களஞ்சியங்கள் அப்படின்றது இந்த குருவும் சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்தில் 2 செல்வ களஞ்சியங்கள். அந்த 2 செல்வ களஞ்சியங்கள் உங்கள் தனஸ்தானத்தில் தான் இருக்குது, யாருக்குமே கிடையாது. உங்கள் தனஸ்தானத்தில் தான் இருக்குது. பணபரஸ்தானத்தில் பொதுவாக சுக்கிரன் அடிக்குதா, சுக்கிர திசை, கோடி கோடியா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சுக்கிரனும் குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்தால் குடும்பஸ்தானத்தில், 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் வருமானத்துக்கும் பதவிக்கும் முன்னேற்றத்துக்கும் எந்தவித பஞ்சம் இல்லை. சகல ஐஸ்வர்யங்களும், சகல சைபாக்கியங்களும், சகல செல்வங்களும் பெறக்கூடிய யோகம் தான். சரிங்களா? மேலும் ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் உபஜெயஸ்தானம். உபஜெயஸ்தானத்தில் சூரியன் புதன் ஒரு கல்வி, ஒரு இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் கல்வி கற்கக்கூடிய நிலை, உயர்ந்த கல்விக்காக உங்கள் பிள்ளைகள், அதாவது ரிஷபராசி பிள்ளைகளோ ரிஷபராசிக்காரர்களோ ஒரு உயர்ந்த கல்வி, இடமாற்றம், ஒரு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
தொழிலில் வீடு இடமாற்றம் உண்டு. வீடு மாற்றம் இடமாற்றம் நிச்சயமாக உண்டு. வீடு மாற்றம் இடமாற்றம் ஆவணியில் வீட்டை மாற்றிட வேண்டியதேன் அப்படி. அதே போல் ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கு ஆவணியில் ஒரு தொழில், அந்த தொழில் நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆவணியில் தொடங்க வேண்டியது அந்த தொழிலை அப்படின்ற நிலையும் இந்த ரிஷபராசி நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடு, புதிய தொழில், புதிய வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலங்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்து ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. 4ஆம் இடத்துல கேது இருப்பதினால் மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். அந்த மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு விநாயகர் பெருமானை வழிபடுங்க. அதாவது என்ன, ஒரு தாய்வழி உறவுகளால் இந்த சொத்துகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படும். தாய்வழி உறவுகளால் அதான் லேட்டானாலும் சொத்து கிடைச்சிடும். கொஞ்சம் பிரச்சனை, தடை தாமதங்கள் ஏற்படுது. அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்கு இப்போ இந்த 7-12க்குரிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அப்போ அதுவும் அந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லை வெளிநாட்டு பூரியத்தை விட்டு வெளியில் எங்கே பயணம் பண்ணி உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை, பூரியத்தை விட்டு சொந்த இடத்த விட்டு வெளிநாட்டில் போயோ இல்லை வேறு மாநிலங்களோ சென்று பூரியத்தை விட்டு உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்குறது. புரிஞ்சுட்டிங்களா? சிலருக்கு வைத்திய தொழில், சிலருக்கு ஃபார்மாசி சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில், மருத்துவ கல்வி சம்மந்தப்பட்டு கல்வி இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த யோகங்கள்லாம் நிச்சயமாக உண்டு. அதே போல் ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். சனி ராகு கூட்டணி என்பது உங்களை வாழ வைக்காம விடாது. தாமதமா நடந்தாலும், அதாவது எடுத்த உடனே வெற்றி அடையாது. முயற்சி, இடம் மாற்றம், ஒரு இடமாற்றத்தினால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என்பது உங்க வாழ்வில் உயர்வு பெறக்கூடிய காலங்கள் நிச்சயமா உண்டு. பாருங்க, 2026 பிறகுக்குள்ள உங்க வாழ்க்கை தலையில மாறிடும். 2026 பிறக்கிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு போகும். நிச்சயமாக இந்த சனி ராகு கூட்டணி நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இப்போ மிகப்பெரிய தொழில் பதவி முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுத்தே தீரும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த கிரகங்கள் பாவக்கோள்கள் 10ஆம் இடத்தில் தசமஸ்தானத்தில் இருப்பதினால் நம்முடைய முயற்சிகள் ஒரு இடம் மாற்றத்தினாலும், அதாவது ஒரு உத்தியோகம் மாற்றத்தினாலும், இடம் மாற்றத்தினாலும், வியாபாரம் ஒரு தொழில் ஸ்தானத்தை மாற்றம் செய்வதனாலும், வெளியூரில் தொழில் செய்வதனாலும் ஒரு ஆச்சரியமான அற்புதமான யோகத்தை, ராஜ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலம் நிச்சயமா உண்டு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இது நடந்தே தீரும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்க, இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறோம்னு கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க. அதாவது பிரம்மன் எல்லாரையும் பிரம்மன் தான் படைத்திருக்கிற அந்த பிரம்மன் தான் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒன்று, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கு தற்போது இங்குள்ள இந்த இது நாங்கள் சொல்லக்கூடியது கோச்சார பலன், தற்காலிக கிரகங்களுடைய கோச்சார பலன். இதுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு சம்பந்தம் வரணும். சம்பந்தம் இருந்தால் தான் யோகங்கள் அதிகமாக நடக்கும். அதுக்கத்தான் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்றது. சரிங்களா? ஆக ஒரு பொறுமையாக, ஒரு அமைதியாக ஒரு டயத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக மன திருப்தியோட, உங்களுக்கு குழப்பமே இல்லாமல், எந்தவித சந்தேகங்களும் வராமல் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்டா இந்த ஆளை பார்த்தோன்னு வேதனை மட்டும் பற்றக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் சிறந்து உயர்ந்த நிலைக்கு போகணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.